ஈமான் தொடர்பாக அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரயாணத்தில் அதிகமாக கூட்டிட்டு போவாங்க. நிறைய தீனுடைய விஷயங்களை படிச்சு கொடுப்பாங்க. அதுல ஒன்று சொல்லுவாங்க, மகனே தஅர்ரஃப் இலல்லாஹி ஃபி ரஹாஇ யஅரிஃபுக ஃபி ஷித்தா. மகனே, உனக்கு சந்தோஷம் வரக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் ஞாபகம் செய்து கொண்டே இரு. உனக்கு கஷ்டம் வரும்பொழுது அல்லாஹ் உனக்கு உதவி செய்வான். சகோதரர்களே, பெரியார்களே, கஷ்டத்திலே உதவி செய்வது அல்லாஹ் தான், சந்தோஷத்திலே உதவி செய்வது அல்லாஹ் தான். அதனால நிலைமைகளை ஏற்படுத்தக்கூடியவன் அல்லாஹ். உலகத்தில் எந்த ஒரு கஷ்டமான, துன்பமான, ஒரு கவலையான, ஒரு முசீபத்தான எந்த ஒரு நிலைமையும் அல்லாஹ்வுக்கு அறியாமல் உலகத்தில் வாழவே கிடையாது. மா அஸாப மின் முஸீபத்தின் இல்லா பிஇذنில்லாஹ். எந்த ஒரு முசீபத், உலகத்தில் எந்த ஒரு பிரச்சனை, கஷ்டம், துன்பம், மனசுக்கு கவலை உண்டாகக்கூடிய எந்த ஒரு நிகழ்வு உலகத்துக்கு வருவதாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல் வாழ கிடையாது. ومن يؤمن بالله يهدي قلبه. யார் இத நம்புவார்களோ அல்லாஹ் அவருடைய உள்ளத்துக்கு நேர்வழியை காட்டுவார். ரயீசுல் முஃபஸ்ஸிரீன் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றார்கள், யஹ்தி கல்ப, உள்ளத்துக்கு நேர்வழியை காட்டுவான் என்பதனுடைய அர்த்தம் என்ன? அவருடைய ஈமான், ஒரு யகீன் அல்லாஹ் உண்டாக்கி நிலைமைகளை உண்டாகக்கூடியவன் அல்லாஹ். அது சந்தோஷமோ கவலை, எல்லா நிலைமைகளையும் நாங்கள் அல்லாஹ்வின் பக்கம் உண்டக்கூடிய ஒரு நிலைமை என்று உண்டாக்கித்தாரது ஈமான் என்று படித்தது. ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சகோதரர்கள் 7 பேர் இருந்தார். சகோதரர்களே, அவர் பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய சகோதரர்கள் ஒருவர் வஃபாத் ஆகிட்டார் என்ற செய்தி தெரிவிக்கிறது. அப்போ பிரயாணத்தில் இறங்குறார். அவருடைய குதிரையில் இறங்கி கிப்லாவின் பக்கம் திரும்பி 2 ரக்காத் தொழுது போட்டு அல்லாஹ்விடத்தில் கையேந்தி சொன்னார், யா அல்லாஹ், என்னுடைய சகோதரருடைய வஃபாத்துடைய செய்தி கேள்விப்பட்டது. ஒரு சகோதரருடைய வஃபாத்துடைய செய்தி எவ்வளவு கஷ்டமான நிலைமை, எவ்வளவு துன்பமான ஒரு செய்தி, எவ்வளவு கவலையான ஒரு செய்தி. இப்ப இந்த நிலைமை எனக்கு உண்டாகிட்டு தேவைப்பட்டது. உன்னுடைய கட்டளையாகிய அந்த ஏவலை நான் இந்த இடத்தில் செய்துவிட்டு உள்ளத்தில் துஆ செய்கிறேன், அவர் மன்னிச்சியா. அல்லாஹ் கட்டளை என்ன? வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாத். பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் அல்லாஹ்விடத்தில் நீ உதவி தேடுகிறாய். எனவே இந்த நேரத்தில் நான் என்னுடைய சகோதரனுடைய அந்த ஜனாசாவுடைய செய்தி கேள்விப்பட்டிருக்கிறது. தொழுது விட்டு உன்னுடைய கட்டளை, பொறுமையை கடைபிடிக்கிற உன்னுடைய கட்டளை என்னுடைய சகோதரன் மன்னிச்சிருப்பார். சஹாபாக்கள் ஒரு கஷ்டமான, ஒரு துன்பமான ஒரு பொழுதும் அல்லாஹ் எவ்வளவு சந்தோஷமான நிகழ்வு வந்தாலும் அதனை அல்லாஹ் நோக்கினாங்க. அந்த அளவுக்கு ஈமான்ல அவங்க உயர்ந்த நிலைமையில இருந்ததுனால எல்லா நிலைமைகளையும் தன்னுடைய எல்லா கட்டத்திலையும் அல்லாஹ் நோக்கினாங்க. சகோதரர்களே, பெரியார்களே, இந்த ஒரு நிலைமையோட வாழ்க்கையில் உண்டாகும். வீட்டுல மனைவியிடத்தில் உண்டாக்கப்படும், மனைவியிடத்தில் இதை பற்றி பேசணும். எங்களோட பிள்ளைகளுக்கு இது உண்டாக்கப்படும், பிள்ளைகளிடத்தில் இதை பற்றி பேசணும். பிள்ளைகளுக்கு நாங்க தொழுகையை ஏவக்கூடியவர்களாக இருக்கணும். பிள்ளைகளுக்கு தொழுகையை ஏவணும், மனைவிக்கு தொழுகையை ஏவணும். நபிமார்கள் தன்னுடைய குடும்பத்துக்கு தொழுகையை ஏவணும். ஏன் என்ற ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய கட்டளை வாக்கு அஹ்லக ஸலாத்தி வஸ்தபிர் அலைஹா. நபியே, குடும்பத்துக்கு தொழுகையை ஏவணும். சகோதரர்களே, குடும்பத்தில் நம்ம என்ன புரிந்து கொண்டிருக்கிறோம்? குடும்பத்தை மனைவி பிள்ளைகளுக்கு எவ்வளவோ கொடுக்கிறோம் சகோதரர்களே. ஆனால் கொடுக்க வேண்டியது சரியாக கொடுக்கல என்றால் பெரிய நஷ்டவாதிகளாக நாங்கள் அவங்களை பார்க்கிறோம். போதுக்கு பின்னால குடும்பத்தை கொண்டு குடும்பத்துக்கு எந்த உதவியும் உண்டாகாது. ஒரு குடும்பத்தை கொண்டு குடும்பத்துக்கு எந்த உதவியும் உண்டாகாது. கஷ்டமான பிரச்சனையான நேரத்தில் உதவி செய்யறது உலகத்தோட முடிஞ்சு போயிடும். மூத்துக்கு பின்னால ஒவ்வொரு மனிதனுடைய அந்த அமல் தான் அவனுக்கு உதவி செய்யும். அதனால அந்த சஹாபாக்கள் ஈமான் மூலமாக அடைந்தது அமல்களை கொண்டு அல்லாஹ்விடத்தில் உதவிகளுக்குள்ளாகுவார். தன்னுடைய அமல் தான் அல்லாஹ்விடத்தில் உதவியை வரவழைக்கிறதுக்கு உண்டான ஒரு காரண கருத்தாக அவர்களாகிறார். தொழுகை மனைவிக்கு கஷ்டம்,
மிகப்பெரிய ஒரு வழிமாற்ற உலகத்தில் எதிர்பார்க்க வேற எதுவுமே இருக்க முடியாது. என்ன தேவை வந்தாலும் அல்லாஹ்விடத்துல கேளுங்க படிச்சு கொடுத்து அதை பழக்கப்படுத்துறது இருக்குது. இது உலகத்துல மிகப்பெரிய ஒரு சாதனை. உலகத்துல மிகப்பெரிய ஒரு சாதனை. சஹாபாக்கள் சாதிச்சாங்க, சஹாபி பெண்கள் சாதிச்சாங்க, குடும்பம் சகிதம் சாதிச்சாங்க சகோதரர்களே. அதனால நாம யோசிக்கணும், கவலைப்படணும், எந்த அளவுக்கு எங்களுடைய ஈமான் நிலைமைக்கு போய் எங்களோட தொழுகையை கொண்டு அல்லாஹ் உதவி வரலையா, நான் இன்னும் சரியான முறையில தொழுகையை படிக்க வேண்டிய தேவை கொண்டே. குர்ஆன் ஓதுறதுல இன்பம் உண்டாக இல்லையா, நாங்க குர்ஆனை இன்னும் சரியாக விளங்குறது. இபாதத்துல இன்பம், இபாதத்துல ஒரு ரசனை, இபாதத்துல ஒரு ருசி எங்களுக்கு உண்டாகும். இபாதத்துல ருசி உண்டாகுமா இருந்தா